காசாவில் ஏற்பட்டுள்ள உச்சப்பதற்றம். தற்போது காசாவில் என்ன நடக்கின்றது? நெட்டன்யாஹூ எவ்வாறான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்? தற்போதைய நிலைமைகள் எதனை நோக்கி நகர்கின்றன? ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டலான அறிவிப்புகளும், தயாராக உள்ள ஈரானினுடைய அணுசக்தி திறன்களும், தயாராக இருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும், மத்திய காசாவிலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்களும், கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்கசாம் படைப்பிரிவினுடைய தளபதியும், காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும், ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக அல்கசாம் படைப்பிரிவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும், எகிப்திலே களமிறங்கி இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவர் கலீல் அல் ஹய்யாவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகும் லெபனானிய தலைவர்களும், ஹிஸ்புல்லாவினுடைய எச்சரிக்கைகளும், தொடரும் வான்வழி தாக்குதல்களும். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பேக்கா பிரதேசத்திலும் 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதிலும் குறிப்பாக இன்று மாலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுத கிடங்குகளையும், ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுத திறன்களையும் இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் அதிகளவான தாக்குதல்கள் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் லெபனானிய பொதுமக்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 2 வாகனங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், இதன் மூலமே லெபனானினுடைய எதிர்காலத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்காலத்திற்கும் சிறப்பான முடிவுகளை எடுக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானிய தலைமைகளுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக லெபனானிய அரச தலைவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைவர்களோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிரியாவினுடைய தற்போதைய அடிமைகளான தம்பி ஜூலானியும் அவருடைய அரசாங்கமும் எவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதோ, அதே போன்றே லெபனானிய தலைவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் எட்டப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாக லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான உதவிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என அமெரிக்க தூதர் டொம்பெராக்கும் லெபனானிய தலைவர்களுக்கு தொடர்ச்சியான ஆலோசனைகளை வழங்கி வருவதாக லெபனானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் லெபனானிய ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி ஜோசப் அவுன் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முன்பு லெபனானுக்குள்ளே ஒருங்கிணைந்த நிலைப்பாடொன்றை எட்ட வேண்டும் என விரும்புகின்றார். ஒருங்கிணைந்த லெபனானை உருவாக்க வேண்டும் என ஜோசப் அவுன் விரும்புகின்றார். இந்த ஒருங்கிணைந்த லெபனானை உருவாக்குவதற்கு ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதில் ஜோசப் அவுன் உறுதியாகவே இருக்கின்றார். மேலும் இதற்கு பிறகு இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே ஒப்பந்த மேற்கொண்டு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கும் இவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள் என லெபனானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான புள்ளிகளும் லெபனானிய அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளார்கள். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது நாங்களே படுகொலிக்குள் நுழைவதற்கு சமனானதாகும். ஒரு பொழுதும் இந்த நிலைப்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் ஹிஸ்புல்லா ஒரு பொழுதும் லெபனானுக்கு சுமையாக இருக்கவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவம் லெபனானுக்கு மிகப்பெரிய பலமாகவே இருக்கின்றது. இதனால் ஒரு பொழுதும் ஹிஸ்புல்லா அதனுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. ஆக்கிரமிப்புடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் பதிலடிகளை வழங்குவோம் என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஃபயாத் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு பிரான்சினுடைய பத்திரிகையான லீ ஃபிகாரோ பத்திரிகையானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலிருந்து ஐநாவின் அமைதி படைகள் வெளியேறியதும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய படைகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது ஹிஸ்புல்லா லெபனானிலே சகிப்புத்தன்மையுடன் பொறுமையாக இருக்கின்றது. இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே படுகொலை தாக்குதல்கள் தொடரக்கூடிய சூழ்நிலையிலும் ஹிஸ்புல்லா பொறுமையாகவும் அமைதியாகவும் சகிப்புத்தன்மையோடும் இருக்கின்றது. மேலும் ஹிஸ்புல்லா அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. அதனுடைய தலைமைகளையும் தளபதிகளையும் ஏனைய புள்ளிகளையும் பலப்படுத்துவதற்காகவே தற்போது பொறுமையாக இருக்கின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் லெபனானினுடைய ஏனைய முக்கியமான பிரதேசங்களையும் ஹிஸ்புல்லா முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். லெபனானிலே ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கம் ஒரு பொழுதும் குறைய போவதில்லை. இதற்கமைவாகவே தற்போது ஹிஸ்புல்லா லெபனானுக்குள்ளே அனைத்து காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. ஹிஸ்புல்லா தற்போது இருட்டிலே ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பை போன்று செயற்படுகின்றார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு சரியான நேரம் வரும் வரையில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என பிரான்சினுடைய குறித்த பத்திரிகை தெரிவித்துள்ளது. அடுத்து ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஜியோனிசத்திற்கு எதிரான அடுத்த கட்ட மிகப்பெரிய போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய அனைத்து படைகளும் முழுமையான எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஜியோனிசத்திற்கு எதிரான போரில் எதிர்கொள்வதில் யமன் ஹவுதிகளோடு நாங்கள் மூலோபாய ஒப்பந்தங்களையும் ஆழப்படுத்தியுள்ளோம். IRGC இராணுவமும் யமன் ஹவுதி இராணுவமும் ஒன்றிணைந்து பல மூலோபாய வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளன. ஜியோனிசத்துக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு முழுமையான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் யமன் ஹவுதிகளும் முழுமையான தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள் என ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று மாலை ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் மிரட்டலான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். தற்போதைய நாட்களில் எங்களுடைய அன்பான ஈரான் தொடர்பாக பல முட்டாள்தனமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த முட்டாள்தனமான கருத்துக்களை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. அமெரிக்க ஜனாதிபதி ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களுக்குள் களமிறங்கி அவநம்பிக்கை அடைந்து விரக்தி அடைந்திருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளுக்கு நம்பிக்கையை வழங்குவதற்கும் இந்த ஜியோனிஸ்டுகளுடைய மன உறுதியை அதிகரிப்பதற்கும் வெற்று கருத்துக்களையும் முட்டாள்தனமான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். இவர்களை பற்றி என்னுடைய நிலைப்பாடு இதுதான். இவர்கள் அனைவரும் அவநம்பிக்கையானவர்கள், முட்டாள்கள் மற்றும் பயந்தாங்கொள்ளிகள். 12 நாள் போரின் போது இவர்களுக்கு நாங்கள் சிறந்த அறையொன்றை வழங்கினோம். எங்களுடைய இந்த அறையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மேலும் எங்களுடைய இந்த அறையினால் அவர்கள் விரக்தி அடைந்தார்கள். அவர்களுடைய அவநம்பிக்கை உச்சத்தை தொட்டது. இந்த அவநம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளுக்கு மன உறுதியை வழங்குவதற்காகவே அமெரிக்க ஜனாதிபதி முட்டாள்தனமான கருத்துக்களையும் மாயைகளையும் வெளியிட்டு வருகின்றார். ஈரானிய ஏவுகணைகள் ஈரானிய இளைஞர்களால் உருவாக்கப்பட்டவையாகும். தேவைப்பட்டால் இந்த ஏவுகணைகளை நாங்கள் மீண்டும் வலிமையாக பயன்படுத்துவோம். இதற்கு எங்களுடைய படைகள் அனைத்தும் தயாராகவே இருக்கின்றன. அதே போன்று ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை நாங்கள் முழுமையாக அழித்துவிட்டோம். ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக அழித்துவிட்டோம். எங்களுடைய தாக்குதல்களிலே ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் பூஜ்ஜியமாகிவிட்டது என அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். உண்மையில் இது மிகவும் நல்லது. அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கற்பனையிலேயே வாழட்டும். ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் அனைத்தும் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டது என்கின்ற கற்பனையிலேயே அவர்கள் தொடர்ச்சியாக வாழட்டும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரானிய உச்ச தலைவருடைய இந்த கருத்துக்களிலிருந்து சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் அளிக்கப்படவில்லை என்பதனையும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகவே இருக்கின்றது என்பதனையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நேற்றைய தினம் ரஃபாவின் கிழக்கு பகுதியிலே பலஸ்தீனிய போராளிகள் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாகவும் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களமிறங்கியதாகவும் இதன்போது பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலிலும் பொறிகளிலும் ஆக்கிரமிப்பு படைகள் சிக்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் களத்திலே இருந்து ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தன. நேற்றைய காணொலியிலும் இந்த தாக்குதல் தொடர்பான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை
தொடர்ந்து ஹமாஸ் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறிவிட்டதாகவும் இதற்கு நாங்கள் அதிரடியான பதிலடிகளை வழங்குவோம் என்றும் நெட்டன்யாஹு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்து காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் கட்டளையிட்டிருந்தார். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய காசாவினுடைய அதிகளவான பிரதேசங்களிலும் வடக்கு காசா மற்றும் கான் யூனிஸ் பிரதேசங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்களுக்குள் 20க்கும் அதிகமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தாக்குதல் தொடர்பாக அல்-கஸாம் படைப்பிரிவினர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த அறிக்கையில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். காசாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் போர் நிறுத்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். இதுவரைக்கும் ஒப்பந்தத்திற்கமைவாக போர் நிறுத்தத்தினை நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். அதே நேரம் ரஃபாவின் கிழக்கு பிரதேசமானது ஆக்கிரமிப்பினுடைய சிவப்பு எல்லை பிரதேசமாகும். இந்த பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கின்றது. மேலும் இந்த வருடம் மார்ச் மாதம் போர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய போராளிகளுடனான அனைத்து தொடர்புகளையும் நாங்கள் இழந்து விட்டோம். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. தற்போது குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய போராளிகள் உயிரோடு இருக்கின்றார்களா அல்லது தியாகிகளாக மாறிவிட்டார்களா என்பது பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய போராளிகளுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. மேலும் நாங்கள் ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடிக்கின்றோம். ஆக்கிரமிப்பே தொடர்ச்சியான தாக்குதல்களை காசா முழுவதும் மேற்கொண்டு வருகின்றது என அல்-கஸாம் படைப்பிரிவினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது அல்-கஸாம் படைப்பிரிவினர் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போராளிகளுடனான தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் இதனால் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என தந்திரமாக காய்களை நகர்த்தியுள்ளார்கள். அதே நேரம் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதலாகவும் அமைந்திருக்கலாம் என்கின்ற விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு பழியை ஹமாஸ் மீது சுமத்தி மீண்டும் காசாவிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கலாம் என்கின்ற வாதங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் நெட்டன்யாஹுவின் ஊழல் வழக்குகளுடைய அடுத்த கட்டம் இந்த வாரம் விவாதத்திற்கு வருகை தர இருந்தன. இருப்பினும் தற்போதைய பதற்ற நிலைமையை தொடர்ந்து நெட்டன்யாஹுவின் ஊழல் வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. முன்னாள் மொசாட் அதிகாரி ஒருவரும் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலினுடைய திட்டமாகும். காசாவிலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் ஹமாஸை முழுமையாக அளிக்கும் வரை போரை தொடர்வதற்கும் இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டமிட்ட தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது வெடிக்காத அமெரிக்க குண்டுகளின் மூலமாகவே இந்த சம்பவம் பதிவாக இருப்பதாகவும் சில அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது வெடிக்காத அமெரிக்க குண்டுகளுக்கு மேலால் இஸ்ரேலிய போர் வாகனங்கள் பயணித்ததன் விளைவாகவே இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாக இருப்பதாகவும் சில அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்று மாலை நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஹமாஸ் ஒப்பந்தங்களை மீறி தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் ஹமாஸ் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் பலஸ்தீனிய மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது. நாங்கள் இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தோடு பகிர்ந்து கொண்டுள்ளோம். அத்தோடு காசாவுக்கான அனைத்து உணவு விநியோகத்தையும் முழுமையாக நிறுத்துமாறு பிரதமர் நெட்டன்யாஹு உத்தரவிட்டுள்ளார். இதனால் மறு அறிவித்தல் வரையில் காசாவுக்கான அனைத்து கடவைகளும் முழுமையாக மூடப்படும். காசாவுக்கான உணவு விநியோகம் முழுமையாக நிறுத்தப்படும் என நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டது. இந்த அறிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தது. மத்திய காசாவை இலக்கு வைத்து இந்த உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு தெரியும் என்றும் அமெரிக்காவினுடைய முழுமையான அனுமதியுடனேயே இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. தற்போது இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாக எங்களுக்கு நன்றாகவே தெரியும். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி ஹமாஸ் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதன் விளைவாகவே இந்த பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது.
மேலும் நேற்றிரவு ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுத பாணியாக்கப்படுவதற்கு ஹமாஸினுடைய தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக அவர்கள் விரைவாக ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை நிராயுத பாணியாக்குவோம். நாங்கள் களமிறங்கியோ அல்லது இஸ்ரேலை பயன்படுத்தியோ அவர்களை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம். காசாவில் உள்ள மக்களுக்கு எதிராக ஹமாஸ் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இந்த தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஒப்பந்தத்தை ஹமாஸ் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த நேர்காணலிலே தெரிவித்தார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவர் கலீல் ஹையா அவர்களும் ஏனைய பிரதிநிதிகளும் எகிப்திலே களமிறங்கியுள்ளார்கள். ஒப்பந்தம் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் இரண்டாம் கட்ட திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காகவுமே களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துமாறும் முதலாம் கட்ட ஒப்பந்தத்திற்கமைவாக ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் மத்தியஸ்தர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்காகவே ஹமாஸினுடைய தலைவரும் ஏனைய பிரதிநிதிகளும் எகிப்திலே களமிறங்கியுள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நெட்டன்யாகுவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி இருப்பதாகவும் இந்த உச்சழுத்தங்களின் விளைவாக நெட்டன்யாகு அவருடைய முடிவுகளை மாற்றி இருப்பதாகவும் காசாவுக்கான உணவு விநியோகத்தினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நெட்டன்யாகு சம்மதித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் உண்மையில் இந்த செய்திகளுக்கு அமைவாக காசாவிலே எந்த கடவைகளும் திறக்கப்படவில்லை. காசாவுக்கான உணவு விநியோகமும் மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த 24 மணித்தியாலங்களாக காசாவிற்கு எந்த விதமான உணவுப் பொருட்களும் கொண்டு செல்லப்படவில்லை. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கமைவாக ரஃபா கடவை பிரதேசம் கூட இன்னும் திறக்கப்படவில்லை. தற்போது நெட்டன்யாகு ஏனைய அனைத்து கடவைகளையும் முழுமையாக மூடிவிட்டார். மேலும் இந்த கடவைகள் திறக்கப்பட்டு காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் களத்திலே இதற்கான எந்த விதமான செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார். ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டம் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த இரண்டாம் கட்ட திட்டத்திலே ஹமாஸை முழுமையாக நிராயுத பாணியாக்குவது தொடர்பாகவும் இவை தொடர்பான அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பதற்காகவுமே ஜேடி வான்ஸ் களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்கள் மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது 2 வருட போரிலே மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. உயிரோடு இருக்கக்கூடிய அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகள் மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதன் விளைவாகவே மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. மேலும் மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த 2 வருடங்களுக்குள் மேற்கொண்டிருக்கவில்லை. இவை தொடர்பாக முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் தற்போது அனைத்து பணைய கைதிகளும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருப்பதனால் மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களையும் ஏனைய முக்கியமான தளங்களையுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பலஸ்தீனிய போராளிகள் கைதிகளை விடுவிக்கும் சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்தது. அதாவது கைதிகளுடைய விடுதலையின் போது மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் இந்த கைதிகளை கொண்டு வந்திருந்தார்கள். இவை தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அனைத்து கைதிகளும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டதன் விளைவாகவே தற்போது இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதல்களின் விளைவாக அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவரான யஹ்யா அல்-மபு அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவருடைய புகைப்படங்களை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளரான அப்துல் ரஹ்மான் ஐயாஷ் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளையும் விடுவித்ததற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனை நாங்கள் தற்போது தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது சுதந்திரமாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. எந்தவிதமான தடையும் இல்லாமல் காசா முழுவதும் தாக்குதல்களை தொடர்கின்றது. மேலும் காசாவினுடைய 58% பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றியுள்ளது. தரைவழி தாக்குதலின் மூலமாகவும் காசாவின்
காசாவின் குறித்த பிரதேசங்களை ஆக்கிரமிப்பினால் கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் தற்போது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஆக்கிரமிப்பு மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களை உருவாக்கி காசாவை இரண்டாக பிரித்து விட்டது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் 25க்கும் அதிகமான இராணுவ கட்டளை தளங்களையும் அமைத்து வருகின்றது. அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்ததற்காக நாங்கள் செலுத்தக்கூடிய விலையாகவே இது அமைந்துள்ளது. இப்படியான நிலைமையில் ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் அனைத்து ஆயுதங்களையும் முழுமையாக கீழே வைத்துவிட்டால் நாங்கள் எவ்வாறானதொரு மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்டத்திலே ஹமாஸினுடைய ஆயுதங்கள் நிராயுதபாணியாக்கப்பட்டால் காசாவுக்கு எவ்வாறான மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பதனையும் சிந்தித்து பாருங்கள் என காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான் ஐயாஷ் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே தற்போதைய நிலைமைகள் அடுத்த கட்ட போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஹமாஸினுடைய முதுகில் குத்திவிட்டார்கள். ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தையும் வழங்க வைத்துள்ளார்கள். இதற்கு பிறகாவது அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அனைத்து கைதிகளை விடுவித்தாலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். தங்களுடைய இறுதி மூச்சு வரை இந்த போரை தொடர்வதற்கு அவர்களிடம் எல்லா விதமான திறன்களும் இருக்கின்றன. எனவே தற்போது களத்தினுடைய நிலைமைகள் உச்ச பதற்ற நிலைமைக்குள் காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.